கொலைச்சா உனக்கு என்ன ஆள வரியா இல்லையா? அம்மா கம்பு எடுத்துட்டு வரேன். இந்த கம்புக்கு பயம் இருக்குல்ல? இந்த கம்புக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அப்போ அதாச்சுதான் உங்க அப்பாட்ட அன்னைக்கு அடி வாங்கினல, அதுல இருந்து கொஞ்சம் உனக்கு பயம் இருக்குது. நான் அடிக்க மாட்டேன், ஆனா எடுக்க வச்சுக்காத. உள்ளவா வாவுல வாவுல வா, கம்பு எடுக்கட்டா? இந்த பையன் இருக்குல்ல, அப்போ உட்கார சட்டங்கட்ட. அவ அப்பாட்ட அந்த கம்பை வச்சு ஒரு நாள் அடி செமத்தியாக வாங்கினான். அதுலேருந்து அந்த கம்புக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அது கராத்தே கம்பு. என்னைக்கு அதை ஒடிச்சு போட போறியலோ தெரியலை. யார் பண்ணா உனக்கு என்ன பண்ணுது? உடனே இருந்தாலும் வெப்பன்னு கணைச்சிட்டு போகிற. பக்கத்தில் தூங்குதவளுங்களும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மதியான நேரம் கொஞ்சம் காலையில் தான் கணைக்க, நைட்டுக்கும் கணைக்க. இப்பவும் கத்தோன்னா எனக்கு தான் திட்டு விழும். ஒன்றை வச்சுட்டு நான் தான் எல்லாத்துலேயும் பேச்சு வாங்குதேன். அதுக்காவது அம்மாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு, சரியா? அவனை நாங்கள் அடித்ததே கிடையாது. பட் ஆனால் சில நேரம் எப்படின்னா ஒரு கண்டிஷன் பயப்படுவான். எதுக்காவது ஒன்றுக்கு பயப்படணும் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பயப்படுவான். ஏன்னா சில நேரத்தில் வந்து ஏதாவது சேட்டப் பண்ணால் அந்த கம்பை தூக்கிட்டு கொஞ்சம் மிரட்டுவாங்க. அப்போ கொஞ்சம் பயந்து உட்காந்துக்கிடுவான். ஸோ அந்த கம்பை வச்சு இப்போ நானும் மிரட்டி வச்சுருக்கேன் அவனை. ஸோ அதனால் கம்பு எடுத்தால் மாத்திரம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி உட்காந்துக்கிடுவான். ஏன்னா திடீர்னு யாரும் புதுசாக வந்தாங்கன்னா பேச விடாமல் கத்திக்கிட்டே நிற்பான். அது ஒன்றுனால கொஞ்சம் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கம்பை எடுத்து அப்பப்போ பயம் காட்டுறது. மற்றபடி அவனை நாங்கள் அடித்து டார்ச்சு பண்ணியோ எந்த கொடுமையும் பண்ணுறது கிடையாது. அதை சில பேர் புரிஞ்சுக்கோங்க.